முருங்கைக்கீரை கருவேப்பிலையை வச்சு ஒரு சூப்பரான பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டு குட்டி சுட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கருவேப்பிலை என்னமோ பெரிய தப்பு பண்ண மாதிரி தட்டில் ஒதுக்கி வச்சிருவாங்க. முருங்கைக்கீரையை சுண்டி கொடுத்தோம்னா நிறைய பேர் பிள்ளைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்றதே இல்லை. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பொடியை செஞ்சு கொடுங்க. இட்லி, தோசை, சாதம்னு எதில் வேணாலும் பரட்டி சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மல்லி, சீரகம், மிளகு இதெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, முருங்கைக்கீரையை நல்லா கழுவி நிழல்லே உயர்த்தி நல்லா காய வச்சிருக்கேன். அதில் முருங்கைக்கீரை 2 கைப்பிடி அப்படின்னா 1 கைப்பிடி கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 5 பட்டை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு 7-8 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு புளி துண்டு போட்டு அதையும் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வறுத்து எடுக்கிறப்ப கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் கேஸை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சோண்டு கல் உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஜாரில் பொடிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பரான கருவேப்பிலை முருங்கைக்கீரை பொடி ரெடி.